மிதுனம் ராசி அன்பர்களே, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இந்த ஒரு நாள் தொடக்கத்துல உங்களுடைய மனசு ஒரு இடத்துல இருக்காது. பல திசையிலையும் பல எண்ணங்கள்லையும் உங்களுடைய மனசு ஓடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு முடிவை உங்களால சரியா எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு தொடக்கத்தையும் உங்களால சரியா ஆரம்பிக்க முடியாது. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே நேரம் இதா இல்ல அதா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இங்க செல்லலாமா அங்க செல்லலாமா அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடும். அதே நேரத்திலும் இதை செஞ்சா சரியா இருக்குமா, அதை செஞ்சா சரியா இருக்குமா, இவங்க சொல்றதை நம்பலாமா இல்லைன்னா அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாமா அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடும். அப்படிப்பட்டு உங்களுடைய மனசு இந்த ஒரு நேரத்தில் உங்க பேச்சை கேட்காம அலைபாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது முடிவெடுக்க முடியாம நீங்க இருப்பீங்க. முடிவெடுக்க முடியாம எல்லா விஷயங்களையும் திணறுவீங்க. எந்த முடிவெடுத்தா நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த ஒரு முடிவையும் உங்களால சரியா எடுக்க முடியாது. மற்றவங்களோட பேச்சை கேட்டு நீங்க அவங்க கூறுறது என்னவோ அதை கேட்டு நீங்க முடிவெடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை நீங்க தவிர்த்து கொள்ளணும். எந்த முடிவெடுத்தாலும் நீங்களா முடிவெடுங்க. அது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு முடிவை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய மனது சந்தோஷப்படும். அது தவறோ சரியோ எந்த முடிவாக இருந்தாலும் உங்களுடைய கைகளினால் நீங்களே அதை தேர்வு செய்யுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இன்று உங்களுடைய குழப்பத்துக்கு மெதுவான விடை தரக்கூடிய விடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் இல்லாம இருந்திருக்கும். எதையாவது செய்யணும் அப்படின்னா யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. அது அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள்ல நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய கிரக நிலை, மிதுனம் ராசிக்காரங்களுடைய கிரக நிலையை பொறுத்தளவுக்கு சூரியன் மகரத்திலும், சந்திரன் காலையில கன்னியிலும், மாலையிலும் துலாமிலும், புதன் உங்களுடைய மிதுனத்தோட அதிபதி. இந்த புதனானது சிந்தனை அதிகரிக்கும் நிலையில உங்களுடைய ராசியில இருக்கிறார். சனி உங்களுக்கு பொறுப்புகள் மூலம் பாடத்தை கற்றுக் கொடுப்பார். குரு பகவான் மறைமுக வழிகாட்டலை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ராகு கேது உங்களுடைய எண்ணங்களை சோதிப்பதற்கான வாய்ப்புல அமர்ந்திருக்கிறார். இதுதான் உங்களுடைய குழப்பங்களுக்கு காரணமா இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன, உங்களுடைய கிரகணிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா மனதோட குழப்பம். ஆனா வழியானது தெளிவா இருக்கும். ஆனா உங்களுடைய மனசு ஒருபோதும் உங்கள்கிட்ட இருக்காது. ஏதாவது ஒரு சிந்தனையில போய்கொண்டே இருக்கும். எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சில சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய மனநிலையை பொறுத்தளவுக்கு இன்று மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒருத்தரா இருந்தா யோசனை, கூட்டத்துல இருந்தா சோர்வு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு கேள்வி. ஆனா இன்று ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உங்களை முதல்ல நீங்க புரிந்துக்கோங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நல்லது நம்ம பண்ணா மட்டும்தான் அவங்களும் நமக்கு திருப்பி நல்லது பண்ணுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். அவங்க எப்பொழுதுமே நம்மளை இவனாலதான் நம்ம இதை செஞ்சோம், இவனாலதான் நமக்கு நன்மை நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு பெருமையானது வேண்டும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களுக்கு நீங்க பார்த்து பண்ணுவீங்க. மற்றவங்களுக்காண்டி எல்லாத்தையுமே யோசித்து பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோட்டை விட்டுருவீங்க. எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மற்றவங்களை நீங்க திருப்திப்படுத்தணும்னு எடுக்கின்ற முடிவுகளை முதல்ல மாத்துங்க. உங்களை நீங்க புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முதல்ல பாருங்க. நிச்சயமா இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக நிச்சயமாக மாறும். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள்ல வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு பேசும் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அப்படி வந்தது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது இன்டர்வியூவா இருக்கலாம், இல்லைன்னா மீட்டிங்கா இருக்கலாம், காலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய பலமாக இந்த ஒரு நாள்ல இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க பேசுகின்ற சில பேச்சை வைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாறலாம். இப்ப இருக்கின்ற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். அது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய பேச்சு. எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க தயக்கமின்றி பேசணும். யார்கிட்ட நீங்க பேசணும்னாலும் புதிய நபர்களிடம் யாரிடமாவது நீங்க பேசணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பீங்க. யோசித்து என்ன பேசுவதுன்னே உங்களுக்கு தெரியாது. பயமும் பதற்றமும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய பேச்சு திறமையை நீங்க காட்டணும். அப்படி காட்டினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இன்று நீங்க பேசுகின்ற அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை புரிந்து நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய தொழில் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பலனானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். இத்தனை நாட்கள் வரை மார்க்கெட்டிங், ட்ரேடிங்னு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இன்னும் அனைத்திலுமே உங்களுக்கு கெடுதல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கும். நீங்க எது செய்தாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல இது மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஆன்லைன் இல்லைன்னா சோசியல் மீடியா இல்லைன்னா ரைட்டிங் வேலைகள் உங்களுக்கு அதிக அளவு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்று ஒரு ஐடியாவானது உங்களுக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரு சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். அதை நீங்க விடக்கூடாது. அதை விடாம நீங்க அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஆன்லைனா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், கம்யூனிகேஷனா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் இருக்கட்டும், இது அனைத்திலும் இருந்து ஒரே ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். மற்றவங்களுக்கு யோசிக்காத ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். அந்த சிந்தனையை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இன்று நீங்க எடுக்கின்ற முடிவு அடுத்த 40 நாட்களுக்கு உங்களுடைய திசையை காட்டும். 40 நாட்கள்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட முடிவை நீங்க எடுங்க. அது பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பண விஷயத்துல பொறுத்தளவுக்கு எதிர்பாராத செலவு ஏற்படும். ஆனா அதே நேரத்துல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பணமும் உங்களுடைய கையில தங்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எமோஷனலா நீங்க எதையும் முடிவெடுக்க கூடாது. யாராவது உங்கள்கிட்ட வந்து எமோஷனலா பேசுறாங்க, ஏதாவது உங்க மண்டையை கிளவுறாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நாள்ல அவங்க பேச்சை கேட்டு பணத்தை நீங்க செலவழிக்க கூடாது. அதே போல கடனும் இந்த ஒரு நாள்ல நீங்க வாங்கக்கூடாது. இந்த ரெண்டும் நீங்க செய்யாம இருப்பது, அந்த பண விஷயத்துல இந்த இரண்டையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பிளான் செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் மிதுனம் ராசி குடும்பத்துல உங்களுடைய பேச்சு யாரையாவது இந்த ஒரு நாள்ல காயப்படுத்தும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நீங்க பேசும் பொழுது ரொம்ப கவனத்துடன் பேசுங்க. இல்லை அப்படின்னா யாரையாவது ஒரு ஆளை காயப்படுத்தும். இதனால உங்களுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு உங்களுடைய குடும்பமே இரண்டாக பிரிவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே உங்களுடைய பேச்சுல உங்களுடைய வார்த்தைகள்ல மென்மை அப்படிங்கிறது இந்த ஒரு நாள்ல தேவைப்படும். எனவே முடிந்த அளவுக்கு பொறுமையுடனும் மென்மையுடனும் அவர்களுக்கு புரியும் வகையில் நீங்க எடுத்து கூறுங்க. நிச்சயமா அவங்க அதை கேட்பாங்க. காதல்ல இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பேசாதிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆனா பேசினா தீர்வு கிடைக்கும். பேசாம நீங்க அப்படியே வைத்துக் கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வராது. உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த உறவு மட்டுமே முடிவுக்கு வரும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல யாராவது ஒருவர், ஆணோ பெண்ணோ, ஒருவர் மனசை விட்டு நீங்க பேசுங்க. அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய பிரச்சனையானது முடிவுக்கு வரும். இன்று உண்மையை நீங்க பேசுங்க, ஆனா மெதுவா பேசுங்க. யாரிடம் பேசினாலும் சரி சத்தத்துடனும் கோபத்துடனும் நீங்க பேசக்கூடாது. மென்மையுடன் நீங்க எடுத்து கூறுங்க. நிச்சயமா அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று நீங்க கூற வேண்டிய மந்திரம், புதன் பகவானோட அருளானது உங்களுக்கு கிடைக்க பிரீம் 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 நம அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த புதன் பகவானோட அருளானது இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 27 முறைகள் கூறலாம். பச்சை நிற தீபத்தும் இல்லைன்னா ஒரு துணியோட அருகில ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபடுங்க. இந்த ஒரு மந்திரத்தை பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி கூறுங்க. நிச்சயமா பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை காலையிலோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்பாகவோ நிச்சயமா நீங்க ஏற்றி விட்டு தூங்குங்க. நிச்சயமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது மூலியமா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு அனைத்துமே குறையும். பேச்சு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும். பேசுவதற்கே தயக்கமும் பதற்றமும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல அதற்கான பேச்சு சக்தியானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். சரியான முடிவு எடுக்குவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இன்று நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரம், துளசி செடிக்கு நீங்க நீர் ஊற்றணும். 1 நிமிடம் அமைதியா நின்று என் மனம் தெளிவாகட்டும்னு நீங்க சொல்லுங்க. நிச்சயமா இதுவே போதும். இதை மட்டும் நீங்க துளசி செடிக்கு சிறிதளவு தண்ணீரை ஊற்றி கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஒரு பதில் கிடைக்கும் நாள் அல்ல, ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். பதில் உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற தெளிவானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உங்களால் அழகாக்க முடியும். இன்று மனசு தெளிவானா உங்களுடைய நாளை வாழ்க்கை தானே சரியாகிவிடும். எனவே இந்த ஒரு நாள்ல மட்டும் உங்களுடைய மனசை நீங்க தெளிவா வைத்துக் கொள்ளுங்கள். நாளை வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். மறக்காம மிதுனம் ராசி அன்பர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.